வணக்கம். ஆல்மோஸ்ட் இப்போ என்னென்னா எல்லா பழைய சர்வேக்கள்லையுமே நம்ம தேடி எடுத்துட்டோம். நம்ம பார்க்க வேண்டிய இடம் அந்த நம்பரை மட்டும் சுற்றி 4 புள்ளியும் அவுட்ரு வைக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த பழைய கல் கிடைக்கிறதே பெரிய ரிஸ்க்காக இருக்குது. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நிறைய கல்லுகளை மூடி போட்டுருந்தாங்க. இந்த குளத்து வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கரை எடுத்து வைக்கும்போது அந்த கல் மூடிடுது. ஒரு சிலவங்க கல்லை பற்றி தெரிஞ்சவங்க கல்லை பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சிலவங்க பிடிங்கி போட்டுருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரிலாம் பழைய கல்லுகள்லாம் என்னென்னா இவ்வளோ உயரம் 2 அடிக்கு அதிகமாக கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கல்லுகளை வந்து பிடுங்கி போடுறதுனால சர்வே கல்லோட மகிமை தெரிய மாட்டேங்குன்னு தான் சொல்லணும். அந்த சர்வேக்கல் இல்லை அப்படின்னா ஒரு நாளும் பொலியை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. சும்மா அளந்து சண்டை தான் போட்டுட்ருக்கணும். ஆனால் மிஷினை வச்சு நம்ம இந்த கல் இல்லைனாலும் இன்னொரு கல்லை வச்சு ஒரிஜினல் கல்லை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுதான் இந்த நம்ம மிஷினோட இது. மிஷினை பற்றி நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னமோ அவங்க தூக்கிட்டு வராங்க போகிறாங்க அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய இடமா ஆகிக்கிட்டே இருக்குது. பொலி பிரச்சனை கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. அதை சரி பண்ணவே முடியலன்னா கண்டிப்பாக மிஷின் வச்சு அலைங்க. ஏன்னா அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இல்லைனாலும் ஒரு 500 மீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் நம்ம முள்ளுக்குள்ளே கொலைக்குள்ளே டேப் பிடிக்க முடியாது. ஆனால் மிஷின் பாயிண்ட் டு பாயிண்ட் அடிச்சிடலாம். அதனால் மேக்ஸிமம் சர்வே பண்ணாலோ அண்ணன் தம்பி பாகப்பிரிவினை பெரிய லெவலில் பண்ணாலோ கண்டிப்பாக மிஷினை வச்சு சர்வே பண்ணுங்கள்.